நேற்று அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து நாடையே உலுக்கிவிட்டது. நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியாக மாறியிருக்கிறது. இதற்கு முன்பு இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய விமான விபத்துகள் பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். இந்தியாவில் இதற்கு முன்பு நடந்த விமான விபத்துகளில் 1962 ஜூலை மாதம் 7ஆம் தேதி மும்பையிலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து வடகிழக்கே உள்ள மலை மீது மோதிய விபத்தில் 117 பயணிகளில் 94 பேர் மரணமடைந்தனர். இந்த விபத்தில் இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவும் உயிரிழந்திருக்கிறார். 1973ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி சென்னையிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற விமானம் இரவு 9 மணிக்கு புயல் மழை காரணமாக உயர் மின்னழுத்த கம்பியில் சிக்கி விமானத்தில் பயணித்த 65 பேரில் 48 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். 1976ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்த விமானம் இயந்திரம் செயலிழந்தால் விமானத்தில் இருந்த 89 பயணிகள் 6 விமான பணியாளர்கள் என மொத்தம் 95 பேரும் பலியாகி இருக்கிறார்கள். விளவங்கோடு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பொன்னப்ப நாடார், தமிழ் திரைப்பட நடிகை ராணி சந்திரா, அவருடைய தாயார் காந்திமதி, சகோதரிகள் அம்புலி சீதா, நிம்மி, அவரது குழுவில் இடம்பெற்றிருந்தவர்களும் அந்த விமான விபத்தில் உயிரிழந்தார்கள். 1978ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மும்பையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மும்பை பாந்த்ரா கடற்கரையில் விழுந்ததில் 213 பயணிகளும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி மும்பையிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளாகியது. இதில் விமானத்தில் பயணம் மேற்கொண்ட 146 பேரில் 92 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். 1996ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி சவுதி ஏர்லைன்ஸ் கஜகஸ்தான் விமானங்கள் டெல்லி அருகே சர்கிதாத்ரி என்ற பகுதியில் நடுவானில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 349 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். 2000ஆவது ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி கொல்கத்தாவிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விமான பயணத்தில் இருந்த 55 பயணிகள், தரையில் இருந்த 5 பேர் என மொத்தம் 60 பேர் இந்த விமான விபத்தில் பலியாகினர். 2010ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி துபாயில் இருந்து கர்நாடக மாநிலம் மங்களூரு விமான நிலையம் வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணம் செய்த 166 பேரில் 158 பயணிகள் பலியானார்கள். அதே போல 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி துபாயில் இருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு கொரோனா காலத்தில் வந்த விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 190 பேரில் 21 பயணிகள் மரணமடைந்தனர், 110 பேர் காயமடைந்தனர். தற்பொழுது நேற்று அகமதாபாத்தில் நடந்த இந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த விமான விபத்து இந்திய நாடையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது மட்டுமின்றி உலகம் உள்ள மக்கள் அனைவருக்கும் விமான பயணம் மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம். விபத்தில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையும் நாம் பிரார்த்திக்கலாம்.